நடிகர் சங்க கட்டடத்திற்கு விஜயகாந்த் பெயர் வைக்க வேண்டும் என்பதில் அனைவருக்கும் ஒரே எண்ணம்தான் என நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக தகவல்களை பார்க்கலாம். தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் மறைந்துள்ள நிலையில் அவரது வீட்டுக்கு தற்போதைய நடிகர் சங்க பொதுச் செயலாளரும் நடிகருமான விஷால் நேரில் வந்து வீட்டில் இருக்கக்கூடியவருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று விஜயகாந்தோட சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். இந்த சூழலில் இந்த விஜயகாந்தோட பெயர் நடிகர் சங்க கட்டடத்துக்கு வைக்கப்படுமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பலாம். தற்போதைய நிலையில விஜயகாந்த் அவர்கள் மறைவு நேரத்தில் உங்களால் இருக்க முடியல, இந்த அவரோட அஞ்சலி செலுத்துறது முடியலன்றது வந்து எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு சார்? இது சாகிற வரைக்கும் வந்து நான் சில விஷயங்கள் வந்து மறந்துடலாம், சில விஷயங்கள் வந்து இல்ல நம்மளுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இது எனக்கு வந்து என் வாழ்க்கையில ரொம்ப அவசியமான விஷயம். நான் செய்ய வேண்டிய ஒரு கடமை, நான் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு நாளோ ஒரு வருஷமோ 10 வருஷமோ அப்படி இல்லை, சார் வரைக்கும் அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும், அந்த குற்றுணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். நான் இருந்து பண்ணியிருக்கணும் அண்ணனுக்கு அந்த கடைசி நடிகர் சங்க கட்டடத்துக்கு விஜயகாந்த் அவரோட கண்டிப்பா கண்டிப்பா அது ஆல்ரெடி முடிவு பண்ணது. கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து ஒரே உணர்வு தான் இருக்கு நடிகர் சங்கத்துல. எல்லா செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாக தலைவரும் சரி, பொருளாளரும் துணைத் தலைவர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரே உணர்வு தான். ஏன்னா அவர் அவ்வளவு உழைச்சிருக்காரு. அது வந்து ஒரு விண்ணப்பமா யாராவது வச்சு நம்ம யோசிக்கணும் இல்ல, அது நம்ம யோசிச்சாலே போதும். அவர் என்ன உழைச்சிருக்காரு நடிகர் சங்கத்துக்குன்னு அது யோசிச்சாலே போதும். அது வேற எதுவுமே தேவையில்லை. யாரும் விண்ணப்பம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வந்து வைக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் கூட கிடையாது, வைக்கணும் அவ்வளவுதான். ஒரு ஏன்னா அந்த கட்டடத்துல அவரோட உழைப்பு அவ்வளவு இருந்திருக்கு. சிவாஜி கணேசன் அவர்கள் மறைந்த போது அந்த நேரத்தில் நடிகர் சங்கத்தோட தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் அவரோட இறுதி நடத்தியிருந்தாங்க. இல்ல அதுதான் சொல்றேன், நீங்க கேட்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு இப்ப உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் இருந்து பண்ணி இருக்கணும், எல்லாரும் இருந்து பண்ணி இருக்கணும். ஆனா பண்ண முடியாத விஷயத்த வந்து எத்தனை நாள் தாண்டி போகும். ஏன்னா ஒரு இழப்புன்றது அந்த குடும்பத்துக்கு வந்து எத்தனை நாள் அவங்க மனசுல இருக்குமோ, அதே மாதிரி எனக்கு என் அண்ணன் இழந்த ஒரு விஷயம், என் அண்ணனுக்கு நான் செலுத்தக்கூடிய மரியாதை என்னால முடியலன்றது ஒரு ரசிகனா, ஒரு தொண்டனா, ஒரு சக நடிகனா, அந்த நடிகர் சங்க உறுப்பினரா எனக்கு வந்து நான் வாழ்நாள் பூரா எனக்கு அந்த குற்றுணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். நான் அது எப்போ அது அழிக்க முடியும்னு எனக்கு தெரியாது. அண்ணன் பேர் வச்சு அந்த கட்டடம் வரும்போது ஒருவேளை ஓரளவுக்கு எனக்கு அந்த திருப்தி கிடைக்கும்னு நான் விஜயகாந்த் அண்ணனா நான் கத்துக்கிட்ட ஒரே விஷயம், அலுவலகத்துல யார் வந்தாலும் சோறு போட்டு அவங்களை அனுப்பணும். அது சினிமா சார்ந்தவங்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வந்து யாருமே பட்னியா வெளில போக கூடாது. அதுதான் நாங்க பண்றோம். அவரு பார்த்துதான் நாங்க பண்றோம். அப்படியா இப்படி பண்ணியிருக்காரு, இத்தனை 20 வருஷமா பண்ணியிருக்காருங்க. இப்போ யார் வந்தாலும் உதவி இயக்குநர்களா இருக்கட்டும், யார் வந்தாலும் வந்து சாப்பாடுன்றது அவரோட அலுவலகத்துக்கு யார் வந்தாலும் சாப்பாடு போட்டு தான் அனுப்பணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கு. அதே சமயத்துல ஷூட்டிங்லயும் எல்லாருக்கும் சரிசமமான சாப்பாடு போடணும்னு அவரோட இது. நன்றி.